ஓட்டுக்கு வேக கொடுக்குறாங்களா இல்லை பொங்கல் செலவுக்கு கொடுக்குறாங்களா என்னான்னு ஒன்றும் தெரியாது. நம்மளுக்கு 3000 கொடுக்குறாங்க. நீங்க வாங்குனீங்களா? நானா என் கைரேகை வீலையே வாங்கவே இல்லையே. அப்ப வேஸ்டா உங்களுக்கு வராத காசு? அது நாளைக்கு வர சொல்லிக்கிறாங்க. நாளைக்கு போனாதான் என்னான்னு தெரியும். ஓட்டு கேட்கும்போது கொடுத்தா அப்படிதான் சொல்லுவாங்க. முன்னாடி கொடுக்கணும். ஓப்பனாக சொல்கிறேன், 1000 rupees போட்டவங்களுக்கெல்லாம் இந்த மந்த் அதுவும் கட் பண்ணிட்டாங்க. ஓகே. அது இன்டர்வியூ சேர்த்து தான் அது 3000 வந்திருக்கு. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில். அதையும் காரணம் காட்டுறாங்க. ஆனால் இதுவும் காரணம் கிடையாது. ஏன்னா மற்றவங்க பேசுகிறதுக்கு மத்தியில் இது ஒரு காரணமாக கூட மற்றவங்க பேசலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து சொன்னால், இதுக்கு ஒரு குடும்பத்தில் இது 3000 வர்றது கொஞ்சம் பெரிய விஷயம். வறுமைக்கோட்டில் இருக்கிறவங்களாம் நாங்களாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஏதோ 3000 ரூபாய் கொடுத்ததுன்னா மக்கள், குழந்தைங்க, பேர பிள்ளைங்க, வயசானவங்களுக்கெல்லாம் உபயோகப்படும்னு சொல்லி கொடுத்துருக்காரு எங்கள் தளபதி. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு எல்லாமே. ஹாய், திஸ் இஸ் விஜய் ரக்ஷயா பார்த்தி. 2026 பொங்கலை முன்னிட்டு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒவ்வொரு ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க இல்லையா, அந்த குடும்பத்தினருக்கு தலா 3000 ரூபா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3000 ரூபா மக்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், இது எல்லாத்தையும் தாண்டி போன வருஷம்லாம் சுத்தமாக காசே தரல பொங்கலுக்கு, இந்த வாட்டி கரெக்டாக எலெக்ஷன் சமயத்தில் 3000 ரூபா கொடுக்குறீங்களே, இது எதுக்காக அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்களுக்கு மத்தியில் பெருசாக இருக்கு இல்லையா. ஸோ பொதுவாக இந்த 3000 பற்றி மக்களுடைய பார்வை எப்படியா இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ரீசெண்டாக பொங்கலுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து 3000 ரூபா கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது பொதுமக்களாக உங்களுடைய பார்வை என்ன அந்த 3000 ரூபா கொடுத்ததில்ல? வரவேற்கத்தக்கதான். ஏன்னா அடித்தட்டு மக்களுக்கு இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். அதுவும் பொங்கலுக்கு எதுவுமே அந்த இல்லாதப்பட்டவங்க இது கொடுக்கறது பெரிய விஷயந்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதையே ஒரு அரசியலாக்கி ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாங்க. அரசியலையும் தாண்டி பொதுமக்களுக்கு இது கொஞ்சம் பெரிய விஷயம்னு சொல்லுவேன் என்னோட கருத்து. லாஸ்ட் இயர் இவ்வளோ வந்துச்சா? 3000 ரூபா வந்துச்சா? லாஸ்ட் இயர் வந்து போன வருஷம் கிடையாது, அது முன்ன வருஷம் 2000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு ஞாபகம். அது என்ன பொங்கல் செலவுக்காக கொடுத்தாங்க, பொங்கல் வைக்கிறதுக்கு, மளிகை சாமான், அது எது வேணால் தேவையான பொருள் வாங்கிறதுக்கு கொடுத்தாங்க 3000. நீங்கள் வாங்குனீங்களா? நானா என் கைரேகை வீலையே வாங்கவே இல்லையே. அப்போ வேஸ்டா உங்களுக்கு வராத காசு? அது நாளைக்கு வர சொல்லிக்கிறாங்க. நாளைக்கு போனாதான் என்னான்னு தெரியும். ஓகே. அந்த காசு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஆமாம், அதுவே பத்துமா? துணிமணிலாம் எடுக்கணும், பொங்கல் சாமானை வாங்கலாம், அது எப்படி பத்தாது சொல்லுவாங்க? பத்துமா? பத்தாது. வறுமைக்கோட்டில் இருக்கிறவங்களாம் நாங்களாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஏதோ 3000 ரூபாய் கொடுத்ததுன்னா மக்கள், குழந்தைங்க, பேர பிள்ளைங்க, வயசானவங்களுக்கெல்லாம் உபயோகப்படும்னு சொல்லி கொடுத்துருக்காரு எங்கள் தளபதி. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு எல்லாமே. அவங்களுக்கு deserving people are getting and they will really enjoy it. Because at this point of time, Pongal festival, they will celebrate in a grand manner. But I am a sugar card holder, so I am not availing anything. ஓகே. அந்த அமௌண்ட் உங்களுக்கு? எங்களுக்கு இல்லை, we are not getting it. Okay, that's it. Anyhow, it's very useful as far as I can say. ஆமாம், எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல். People will definitely enjoy. கண்டிப்பாக எனக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ப்ரொவிஷன் வாங்குறதுக்கு, பசங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. நீங்கள் வாங்கிட்டீங்களா? நாளைக்கு தான் வாங்க போகிறேன். ஓகே. கொடுத்தாங்கப்பா, காசு வாங்க. 3000 கொடுத்தாங்க. 3000 கொடுத்தாங்கப்பா. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? அதை எப்படி பார்க்குறீங்க? அதை வாங்கி வீட்டு செலவு தான், வீட்டு வாடகை கொடுத்தேன். வீட்டு வாடகை என்ன பண்ணுறோம், வாடகை தானே இருக்கிறோம் நாங்கள். ஓகே. இந்த காசு உங்களுக்கு பத்துச்சா? 3000 ரூபா? 10,000 தான். மேலே 1000 ரூபாய் போட்டு கொடுத்தேன். அதெல்லாம் ஓகே இல்லை தான், இருந்தாலும் அவசரத்துக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுல்ல. அது பத்தலனாலும் அவசரத்துக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது. ஓகே. நீங்கள் வாங்குனீங்களா காசு? நான் வாங்கினேன், என் பையன் வாங்கினான். ஓகே. இருந்தாலும் மக்களுக்கு ஏதோ கொஞ்சம் யூஸ்ஃபுல் ஆகுது. அது வரவேற்க எல்லாருக்கும் வர, எனக்காக வரவேற்க இல்லை, எல்லா மக்களுக்கும் பொதுமக்களும் வரவேற்கத்தாங்க. எனக்காக வரது இல்லை, எனக்கு ஏன் சீனாவுக்கு சொல்ல, ரொம்ப என்னோட ஏழ்மையான ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப வரவேற்பு. அந்த 3000 ரூபாய் கொடுத்தாங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது செலவுக்கு. ஓகே. கவர்மெண்ட்டில் கொடுத்தது. நீங்கள் வாங்கிட்டீங்களா? நான் வாங்கிட்டேன், இன்றைக்கி தான் வாங்கினேன். ஓகே. ஆக மொத்தத்தில் இந்த 3000 ரூபா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பத்துமா? ஓகேவா உங்களுக்கு 3000 ரூபா? என்ன பண்ணுறது, கொடுக்குறது வரைக்கும் தான் வாங்கிக்கணும். ஓகே. இந்த 1000 ரூபா கொடுப்பாங்களா மாதம் மாதம், அந்த காசு உங்களுக்கு கொடுத்தாங்களா? இன்னும் வரல. அது இந்த மாதம் கிடையாதா இல்லை? இல்லை, தெரியல, அது போயிட்டு பார்க்கணும். ஓகே. 5 தேதிக்கு மேலே தான் போய் பார்க்கணும். இத்தனை வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் வந்து 3000 ரூபா கொடுக்குறது வந்து அவர் ஓட்டுக்காக தான் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு இல்லையா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுமா. அது ஓட்டுக்கு வேக கொடுக்குறாங்களா இல்லை பொங்கல் செலவுக்கு கொடுக்குறாங்களா என்னான்னு ஒன்றும் தெரியாது. நம்மளுக்கு 3000 கொடுக்குறாங்க.
ஜனத்துங்களுக்கு பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்க. பொங்கல் செலவுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதான் தேவையானதை வாங்கிக்கலாம். அவ்வளோ. ஆமாம்மா. ஓகே. ஒரு துணிமணி எடுக்கணும், அவங்க வீட்டுக்கிற காய்ச்சி எடுத்து போய் போட்டு பிள்ளைங்களுக்கோ அவங்களுக்கோ மற்றவங்களுக்கோ ஒரு புடவை, ஒரு பொண்ணுக்கு ஒரு பேர பிள்ளைக்கு எடுத்து கொடுக்கணும்னா வீட்டில் கஷ்டமான குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட யாருக்கிட்டனா கடன் வாங்கி அது ஒரு பொங்கலுக்குன்னு ஒரு மரியாதையாக செய்வாங்க இல்லையா, அவ்வளோதான். இது கொடுத்தா இதாக கூட கொஞ்சம் வச்சு எடுத்து கொடுப்பாங்க. இப்போ லாஸ்ட் டைம் வந்து 3000 ரூபாய் கொடுக்கறது வந்து அரசியலாக தானே பார்க்கப்படுது, தேர்தல் நெருங்கிருச்சு அதனால தானே கொடுக்குறாங்க. அதையும் காரணம் காட்டுறாங்க. ஆனால் இதுவும் காரணம் கிடையாது. ஏன்னா மற்றவங்க பேசுகிறதுக்கு மத்தியில் இது ஒரு காரணமாக கூட மற்றவங்க பேசலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்துன்னு சொன்னால், இதுக்கு ஒரு குடும்பத்தில் இது 3000 வர்றது கொஞ்சம் பெரிய விஷயம். அதாவது அடித்தட்டு மக்களை விடுங்க, நடுத்தரமான மக்களுக்கு இது ஒரு உபயோகமான ஒரு விஷயம். அதாவது வந்து இப்போ எலெக்ஷன் வரதுன்னு கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் ஃபால்ட்டு. செகண்ட் ஃபால்ட் ஓப்பனாக சொல்கிறேன், 1000 rupees போட்டவங்களுக்கெல்லாம் இந்த மந்த் அதுவும் கட் பண்ணிட்டாங்க. ஓகே. அது இன்டர்வியூ சேர்த்து தான் அது 3000 வந்திருக்கு. அப்போ 2000 தான் அவர் கொடுத்துருக்க மாதிரி. ரெண்டாவது, இப்போதைக்கு இருக்கிறதே இன்னும் அராஜகமாக இருக்குது. டிஎம்கேண்டாலும் ஆதி காலத்துலேருந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அராஜகம் தான் நடக்குது. அந்த அராஜகத்துக்கு ஒரு ஒப்புணர் வர மாதிரி ஏடிஎம்கே வந்தாலும் எது வந்தாலும் விஜய் மட்டும் வரக்கூடாது. விஜய் வந்தது நோ யூஸ், அரசியல் பற்றி தெரியாது. ஒன்றும் ஏடிஎம்கே வந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் இவங்க வந்து இந்த 3000 கொடுத்து பொங்கலுங்களுக்கு கொடுக்குறாங்கன்றாங்க தவிர பொங்கல் என்னான்ட்டு அதில் எந்த நமக்கு கட் ஆகுது இன்னுமேல் தான் வரும். இன்னைக்கு கூட நான் பேங்க்கு போயிட்டு வந்து அவங்களுக்கு 1000 rupees போக 2000 தான் வந்திருக்கு. லாஸ்ட் மந்தோடு ஓவர் ஆச்சு. அது கேட்டாக்கா பேங்க்கில் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு டிசம்பர்லேருந்து மார்ச் ஏப்ரலுக்குள்ளே வராதவங்களுக்கு அந்த 1000 rupees போடுறாங்க, அது வந்து அவங்களுக்கு போயிருக்கும். இது வந்து கட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு, இப்போ ஆட்சி நடத்துகிறவங்க. அதனால் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன்னு, அராஜகம் எதில் வைக்கணுமோ அது வைக்கலாம், ஆசை காட்டி மோசம் பண்ணுற கதையில் இருக்குது. அவ்வளோதான் என்னோட ரீசன். எலெக்ஷனுக்காகவும் அதுவும் இல்லாமல் மகளிருக்கு ஆல்ரெடி கொடுத்தா அந்த 1000 ரூபாயும் சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. வெரி குட், அதுதான் வெரி குட். ஓகே ஓகே. இது வந்து யாரும் பெருசா பேசல, இந்த 3K அப்படிங்கறத தான் வெளில ஓப்பனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. ஓப்பனாக சொல்கிறேன், மெயின் புள்ளியே இவர் தான். அப்படியெல்லாம் இல்லை, ஆரம்பத்துலேருந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எதிராளிக வந்து அவங்க மேலே வீண் பழியெல்லாம் சுமத்துறதுனால அவர் என்ன பண்ணுவார், 1000 பத்தாது 500 பத்தாது அப்படின்னு கேட்குறப்ப சரி எல்லாருமே வரம்பக்கோட்டில் கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு 3000 ரூபாய் கொடுத்தா நான் அவங்களுக்கும் நல்லதுங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் இந்த மாசம் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க இல்லையா, மாசம் மாசம் அந்த காசை கட் பண்ணிட்டாங்களோ? இல்ல, அதுவும் வருது. பொங்கல் பரிசு இப்போ உங்களுக்கு எவ்வளவு 3000 சொன்னாங்க, அது கொடுத்துருக்காங்கப்பா. ரேஷன்ல மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க, அதுவும் கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாசம் 4000 ரூபாய் வந்திருக்கு. 4000 ரூபாய் வந்திருக்குப்பா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தளபதி கொடுத்துருக்கான்னு. நாங்கள் வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து அவர் கொடுத்ததுனால நாங்கள் பொங்கல் வந்து சிறப்பாக கொண்டாடுவோம். அவர் என்றைக்குமே எங்கள் கட்சியில் இருக்கணும், அவர் என்றைக்குமே எங்களுக்கு உதவி பண்ணணும், அவருக்காக நீண்ட ஆயுசை கொடுக்கணும். நாங்கள் கடவுளை எல்லாம் பிரார்த்திக்கிறோம். ஓட்டு கேட்கும்போது கொடுத்தா அப்படி தான் சொல்லுவாங்க. முன்னாடி கொடுக்கணும், ஓட்டு கொடுக்கும்போது கேட்கும்போது கொடுத்தாக்கா அப்படி தான் சொல்லுவாங்க. அதை வச்சு அவர் ஜெயிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் அவர் தான் ஜெயிப்பார், அது தெரியும். ஏன்னா இந்த இலவச பஸ் விட்டது எவ்வளோ ஜனங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நன்மைகள் நடக்குது, நன்மையாக இருக்குதுன்னா. இல்லாதவங்களாம் எவ்வளோ பேர் வந்து பஸ்ஸு காசு இல்லாமல் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இருந்தாலும் இந்த பஸ் விட்டது ரொம்ப ஜனங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓட்டுக்காக தான் இந்த லாஸ்ட் டைம் வந்து தராரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. வாட் எவர் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. அவர் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ பஸ்ஸில் வந்தோம், எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. இது தேர்தலுக்காக தான் கொடுக்குறாங்க அப்படிங்கறாங்க மாதிரி சொல்றாங்க இல்லையா, நாட்டி கொடுக்கல. கருத்து என்ன? இப்போ வந்து ஓட்டுக்கு தான் தராரு, ஓடு வாங்கணும்ல, அதனால. ஓடு வாங்கணுமா? ஓட்டு ஓட்டு வாங்கணுன்றதுக்காக தராரா? ஆமாம், அதான் தராங்க. ஓட்டு போகணும்ல அவருக்கு, அதான். அது இல்லைம்மா, அவர் நல்ல முதலமைச்சர், நல்லது. உங்களை மாரி பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஸ்கூல், நல்ல இதெல்லாம் பண்ணுறாரு, நிறைய செய்கிறார். எலெக்ஷனுக்காக கொடுக்கல அப்ப அவர்? எலெக்ஷனுக்காக இல்லை, மக்களுக்காக அவர் தராரு. அப்போ போன வருஷம்லாம் கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? கொடுக்கலாம், அது ஃபண்டு நிர்வாகத்தை பற்றி தான் கொடுக்க முடியும். மாணவரே எடுத்து கொடுத்துட முடியாதேம்மா. மாணவர் எப்படி கொடுக்குறாங்க இப்போ என்ன கொஞ்சம் ஃபண்டு இருக்கும், ஏதோ கொடுப்பாங்க. ஓகே, அதனால ஃபண்டு போன வருஷம் இல்லன்றதுனால கொடுக்கல. இல்லை, இப்போ கொஞ்சம் இருக்கும், ஏதாவது கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி
மகளிருங்க படிக்கிற பசங்க இருக்குது, படிக்கிற நல்ல பெரிய கிளாஸ் படிக்கிற பசங்க இருக்குது, அவங்களுக்கு நல்லா இதை பண்ணுறாரு. அதே பிள்ளைங்களுக்கு நல்ல விளையாட்டு, நல்ல கபடி எல்லாம் ஏதோ நல்லா செய்கிறாரு. சரி, ஓகே. அது போதும். குட் நைட். வாட் எவர் இந்த 3000 ரூபாய்க்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அரசியல் இருந்தாலும் பரவாயில்ல, மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பொங்கலுக்கு இந்த 3000 ரூபாய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதையும் தாண்டி போன பொங்கலுக்கும் கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இது கடைசி டைமில் கொடுக்குறதுனால இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கெல்லாம் உள்ளாகுது. நீங்கள் இந்த 3000 ரூபாய் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.